உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இளநீயை எல்லாருக்குமே பிடிக்கும். அதே போல அல்வாவையும் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அல்வாவை பல விதமா செஞ்சிருக்கோம். அதுலயும் குறிப்பா இந்த அல்வா கேரளால அதிகமா செய்யக்கூடிய அல்வால ஒண்ணு. பதமான 9 இளநீர்களை இளநீர் அல்வா செய்யறதுக்காக பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம எடுத்த 9 இளநீர்களையும் உடைச்சு அதுல இருக்க தண்ணியவும் தேங்காயவும் தனியா சேகரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பதமா இருக்க இளநீயை தான் அல்வா செய்ய பயன்படுத்த முடியும். இதை விட முத்தின தேங்காயா இருந்தா அதுல அல்வாவை கிண்ட முடியாது. நம்ம பிரிச்செடுத்த இளநியை உரல்ல போட்டு ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். இளநியை நல்லா நைஸா அரைச்சிக்கிட்டு 3/4 கிலோ கற்கண்டை இப்ப சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து இப்ப நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேர்த்த கற்கண்டை நல்லா அரைச்சிட்டு இப்ப அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு மண் சட்டியில கொஞ்சமா தேங்காய் எண்ணெயை சேர்த்து நம்ம அரைச்சு வச்சிருந்த இளநியை இதுல சேர்த்து நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த இளநீ தண்ணியில பாதி அளவு மட்டும் அல்வா கூட சேர்த்து கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்ப மீதி இருக்க பாதி இளநீ தண்ணியில 150 கிராம் மக்காச்சோள மாவை சேர்த்து நல்லா கரைச்சு அதை அல்வா கூட சேர்த்துக்கலாம். மக்காச்சோள மாவை சேர்த்ததும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்ப தனியா ஒரு சட்டியில கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை சேர்த்து அதுல 100 கிராம் முந்திரியை போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். முந்திரி நல்லா வறுபட்டதும் இப்ப கொஞ்சம் திராட்சையை சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து அல்வால சேர்க்கறதுக்காக தனியா எடுத்து வச்சிடலாம். அல்வால சேர்த்த தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சு ஆவி ஆயிடுச்சு. இப்ப அல்வா நல்லாவே அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி சமயத்துல தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அல்வா கிட்டத்தட்ட இப்ப சரியான பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையை இப்ப சேர்த்து நல்லா அல்வாவை கிண்ட ஆரம்பிச்சிடலாம். அல்வா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இறக்கிடலாம். இப்ப ஒரு தட்டத்துல தேங்காய் எண்ணெயை தடவி அல்வாவை கொட்டி ஆற வச்சிடலாம். இளநீ அல்வா நல்லா ஆறி சாப்பிட இப்ப தயாராயிடுச்சு. இந்த இளநீ அல்வா பார்க்க எவ்வளவு அழகா இருக்கோ அதை விட சாப்பிட சுவை அவ்வளவு அருமையா இருந்தது.